வணக்கம். இந்த பதிவு தூய அச்சு டிவிக்கு. ஏன் இந்த பதிவு இப்போ போட போகிறோன்னா, நிறைய இப்போ சமூக வலைதளத்தில் பயங்கர பொய் பரவிட்டு இருக்குது. உண்மையை விட பொய் மிக வேகமாக பரவுது. அது ரொம்ப ஆபத்தானது. அது அடுத்த கட்ட அரசியலை மழுங்கடிச்சிடும். உண்மையான அரசியலை மழுங்கடிச்சிடும். இப்போ பிம்ப அரசியல் தான் போயிட்டு இருக்கு. அதாவது திரைமோக பிம்ப அரசியல். இது ரொம்ப ஆபத்தானதுன்றதுக்காக தான் ஒரு மாற்றம் வேணும்னு தமிழகம் ஏங்கி தவிச்சிருந்தது. ஆனால் திருப்பியும் அதே பிம்ப அரசியல், அதே திரைமுக அரசியலுக்கு தான் இப்போ மாறி இருக்கு. ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அது இப்போ நாற்காலி மாறி இருக்கிறத தவிர அதே கொள்கை சிந்தனை, அதே வழிமுறை, அதே வழி, இப்படி தான் அரசியல் நகர்ந்துருக்கு. இப்போ அவர் சினிமாவிலே தூய அரசியல் கிடையாது அவர். புரியுதுங்களா? ஏன்னா அவர் எப்படின்னா மக்களுக்கு ஒரு ஆபத்து காலத்தில் இறங்கி உதவி செய்யணும் தான் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன். அப்படிலாம் அவர் பண்ணதான் எந்த ரெக்கார்டும் இல்லை, எந்த ஆதாரமும் கிடையாது. ஏதோ 10ல் போகணுன்னு அப்படின்னும்போது எவனாவது பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நாமளும் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க தவிர இது வரைக்கும் அவர் இப்போ சொல்லிக்கொள்ள படியான எந்த உதவியும் பண்ணதில்லை. இப்போ லாரன்ஸ் ராகவேந்திரா ஆகட்டும், அப்புறம் அந்த சூர்யா ஆகட்டும், அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு. லாரன்ஸ் ராகவேந்திரா அது இதுன்னு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அப்படிலாம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணதுமே இருக்கட்டுமே. அதை கூட விஜய் பண்ணது கிடையாது. இருந்தாலும் நான் அரசியலுக்கு எல்லாம் பண்ணிவிடுவேன், பிச்சிருவேன், எடுத்துருவேன், தூய அரசியல். நான் எந்த காரியம்லாம் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், திமுக பார்த்து அது செய்வேன் இது செய்வேன்னு ஏமாத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் கேட்க மாட்டோம், வந்த உடனே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10 லட்சம் கோடி கடங்குது, கஜானாவை தொடச்சி எடுத்துன்னு போயிட்டாங்க, அதனால் எங்களுக்கு டைம் கொடுங்க. இதெல்லாம் பிப்ரவரி மாதமே தெரியாதா அவங்களுக்கு? தெரியும். தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே திராவிட அழுக்கு அரசியல் தான் கொண்டு வரீங்க. அதே திராவிட ஃபோர்ஜரி அரசியல் தான் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது? மக்கள் திரைமோகத்தில் உங்களுக்கு வாக்கு போட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்க. இன்னும் மாற்றிட்டீங்க. இப்போ 717 தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஓமலூரில் ஒரு சாராய கடை வச்சிட்டிங்க. அதுதான் மாற்றம். இப்போ அடுத்த கட்டது என்ன? விவசாயிகள்லாம் உக்காந்துட்ருக்காங்க, கடன் தள்ளுபடி பண்ணுவார் அப்படின்ட்டு. என்ன சொன்னீங்க? இப்போ 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முழுக்க தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடிங்க. இப்போ தள்ளுபடி பண்ணாதான் அவனால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், பயிர் வைக்க முடியும். அதனால் விவசாயம் உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் கரும்புக்கு 4500 அறிவித்தாதான் அவன் அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை நோக்கி நகர முடியும். நீங்கள் இப்போ நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500ன்னு அறிவித்தாதான் அடுத்த போகத்துக்கு அவன் மேலேஞ்சி வர முடியும். இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது நீங்கள் மாட்டணும் உக்காந்துக்கிட்டு 2% கவர்மெண்ட்டு எம்ப்ளாயிக்கு அகவிலைப்படி உயர்த்தி கொடுத்துருக்கிறீங்க, 1250 கோடி. இப்போ தேவை என்ன இருக்குது அவங்களுக்கு கொடுக்கணும்னு? ஏழை மக்கள், விவசாயி ஏழையாக இருக்கிறான், விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு செய்யறதை விட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறீங்க. என்ன நியாயம்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதுதான் உங்கள் மாற்றா? அதே அரசியல் வழிமுறையை தான் நீங்களும், திராவிட அரசியல் என்ன பண்ணிச்சு அதே வழிமுறையில் தான் நீங்களும் போய் அரசியல் பண்ணுறீங்க. குதிரை பேரம் பேசுகிறீங்க. தூய ஆட்சி செய்கிற நீங்கள் தீய கட்சியில் எதுக்கு எம்எல்ஏ 30 எம்எல்ஏ எதுக்கு குதிரை பேரம் பேசி இருக்கிறீங்க? உங்களுக்கு தான் பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்க. விசிகா கொடுத்துருச்சு, கம்யூனிஸ்ட்டு கொடுத்துருச்சு, காங்கிரஸ் கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு நீங்கள் திரும்பி போய் ஒரு அதிமுக உடச்சி அதில் 30 பேரை இழுத்து அவனுக்கு 300 கோடி பேரம் பேசி அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பேன்னு கொடுத்து எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நீங்கள் மாட்டணும் தூய அரசியல் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இப்போ இந்த கேடுகட்ட அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களை எப்படி மக்கள் திருப்பி உங்களை கொண்டு வருவாங்க? இவ்வளோ வெறி பிடிச்சி நீங்கள் அவங்க ஆதரவு திரட்டி நீங்கள் நல்லது செஞ்சுருவீங்களா? எதுக்கு அவங்களுக்கு அமைச்சர் பதவி? அவங்களுக்கு கொடுத்தா அவனும் அதே இயக்கத்தனம் தான் பண்ணுவான். அவனா இருக்கிறப்போ வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தூய அரசியல் பண்ணவங்களாம் இவங்களுக்கு மேலாம் பெரிய பெரிய ஊழல் வழக்கு இருக்குது. பிஜேபியால் தப்பிச்சுட்டு வராங்க.
இப்போ அதே அழுக்கு அரசியல் நீங்களே கொண்டு வந்தீங்கன்னா எங்கே இருந்தது? என்னமோ ஒரு 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 அழுக்கான ஒரு அரசியல் இதில் மாட்டிக்கிச்சு தமிழக மக்கள். திரைமோகம் அரசியல் என்பதே ஒரு அழுக்கு அரசியல் தான், அசிங்கமான அரசியல் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஒரு மாற்று அரசியல், தூய அரசியல் எடுத்து வச்சுக்கிற சீமான் வைக்கிற அரசியல் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு காரணம் என்னென்னா, அவர் திரையில் தோன்றலை, அவர் தரையில் தோன்றவனர். அதனால் திரையில் தோன்றலை. திரையில் தோன்றினாதான் உங்கள் புத்திக்கு எட்டும்னா நாங்கள் வந்து அதுக்காக திரையில் போய் நடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட அந்த சித்தாந்தத்தை சொல்ல முடியாதுல்ல. திரையில் தேடுங்க, தரையில் தேடுங்க, எது உண்மை எது பொய்ன்னு ஆராய கற்றுக்கோங்க. எவ்வளோ பொய்கள் எல்லாமே இந்த என்ன சொல்கிற இன்ஸ்டா அரசியலாக மாறி போச்சு அப்படிங்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த அரசியலை நினச்சா. அதனால் மக்கள் வந்து இனியாவது நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு ஒரு திரைக்கவர்ச்சி இல்லாத இந்த எம்எல்ஏ எம்பி இவன் என்ன செஞ்சுருக்கான், திரைக்கவர்ச்சியிலேருந்தே ஒருத்தன் வரட்டும், உச்சபட்ச நடிகராகவே வரட்டும், அவன் என்ன பண்ணிடுவான்னு அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா தானே அவனுக்கு நிரூபிப்பான். அப்படின்னா ஏன் சீமானுக்கு சான்ஸ் கொடுக்கல? அப்படி கொடுத்துருக்கலாம்ல. இப்போது சீமானுக்கு இது விஜய்க்கு மட்டும் கொடுக்க முற்பட்ட நீங்கள் ஏன் சீமானுக்கு 15 வருஷமாக களத்தில் நிற்கிறான்னு அவனுக்கு ஏன் கொடுக்கல? திரைமோகம் தான். சான்ஸ் கொடுத்தாதான் நீ அதே சான்ஸ் ஏன் சீமானுக்கு கொடுத்துருந்தா நிரூபிச்சிருக்க மாட்டானா? அவன் பேசுகிறது எல்லாமே இயற்கை சூழல், இயற்கை வளங்களை காக்கும் அரசியல். அதை உங்களுக்கு பிடிக்கல, கார்ப்பரேட் அரசியல் தான் பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது? இது வந்து இன்னும் 6 மாதத்துக்கு உனக்கு புரிய வரும். நாங்கள் வந்து இப்போ வீடியோ போட வேண்டிய கட்டாயம் என்னென்னா, பொய் அதிகமாக பரவுது, உண்மையை நான் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால் நாங்கள் இந்த வீடியோவெல்லாம் போடுறோம். புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவிலேருந்து ஒருத்தன் வந்தானா அவன் என்ன பண்ணுவான்? அப்படி எப்படி தூய அரசியல் உங்களுக்கு தான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த அரசியலை முன்னெடுத்து செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அப்போ தான் தூய அரசியல் கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அழுக்கு அரசியல், அதே திராவிட அரசியல் தான், அதே அழுக்கு அரசியல் சாக்கடை தான். நன்றி, வணக்கம்.